ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2S என்டர்பிரைசஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் நம்பர் 2ல இந்த மாதிரி தான் நம்ம வந்து கைப்பிடி போட போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இந்த ஒரு கைப்பிடி மட்டும் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து நம்ம ரெண்டாவது கைப்பிடி நான் எப்படி போடலாம் அப்படின்றத காட்டுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை இப்படி ஓரமா வச்சுட்டு நம்ம வயர் எடுப்போம் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம என்ன கலர், இதுல வந்து நான் இப்ப பிங்க்கும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல பிங்க்கும் ப்ளூவும் சேர்த்து இந்த கூடையை போட்டோம். இந்த புல் கூடையை எப்படி போறதுக்கான வீடியோ வந்து கிளாஸ் நம்பர் 1ல இருக்கு, அதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது கிளாஸ் நம்பர் 2. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வயரை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது எவ்வளவு அளவு அப்படின்னா 4 அடியில நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி எத்தனை வயர் எடுக்கணும் அப்படின்னா மொத்தம் 3 வயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கைப்பிடி கனமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கைப்பிடி வந்து கனமா வேணும் அப்படின்னா உள்வயர் வந்து நான் 3 வச்சிருக்கேன். சரிங்களா? இது வந்து 4 அடியில எடுத்துக்கோங்க. 4 அடியில எடுத்து இங்க எப்படி கூடைய இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சென்டரா பாத்துக்கோங்க. சென்டர், அதாவது இப்ப நம்ம இந்த கார்னர் இப்படி வச்சுட்டு இங்கிட்டு ஒரு 5 போயிரும், இங்கிட்டு ஒரு 5 போயிரும். அப்ப நம்ம இந்த நடுவுல பாக்கணும். அதுல வந்து நான் இந்த ஒன்னையும் விட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்றேன். இது எத்தனை அப்படின்னா 1 2 3 4 மூணாவது. இது இங்க இருந்து மூணாவது. தெரியுதா உங்களுக்கு நல்லா? இங்க இருந்து மூணாவது. சரிங்களா? இங்க இருந்து ஆறாவதுக்கும் 7வதுக்கும் நடுவுல. அப்ப இதை இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு இந்த சைடு எடுத்துருங்க. எடுத்து ஈக்குவலா வச்சுக்கணும். இங்கிட்டும் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப ஜூம்ல வந்து காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா பாதி பேருக்கு வந்து ரொம்ப ஏஜா இருக்கிறவங்க தான் வந்து நிறைய மோஸ்ட்லி இந்த மாதிரி போடுறாங்க, பாக்குறாங்க, நம்ம கிட்ட வயரும் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் அப்ல போட்டு காட்டுறது. இப்ப இந்த மாதிரி வந்து போட்டு இப்படி வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈக்குவலா வச்சு முடிச்சு போட்டு இப்ப இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஓரமா வச்சுட்டு இந்த இன்னொரு வயர் வந்து கட் பண்ணணும். நான் வந்து பிங்க்ல ஒன்னும் ப்ளூலையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த உள் வயர் வந்து நம்ம என்ன கலர் வயர் வேணாலும் எடுத்துக்கலாம், வேற கலர் வயர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது உள்ளதான் போயிடும், நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நம்ம வெளியே போடுறது. இது எவ்வளவு வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா 6 அடி வந்து எடுக்கணும். சரிங்களா? 6 அடியில 2 வயர் எடுக்கணும். நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இப்ப கூடையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம உள் வயருக்கு மேல இந்த இதை விடணும். விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு இதையும் ஈக்குவலா ஆக்கிக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி 4ஐயும் இந்த மாதிரி வச்சு அப்படியே இருங்க. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலா வந்து வந்துடும். சரிங்களா? இதையும் அப்படியே இழுத்து விட்டு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் மெயின். சொல்றேன் பாருங்க. இந்த இதை வந்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே விட்டுறணும். சரிங்களா? இதுல வந்து எக்ஸ் மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த இது வரணும், இந்த ப்ளூ. இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை மேல வச்சுட்டு இந்த ப்ளூக்கும் இந்த இதுக்கும் நடுவுல விட்டுறணும். இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இது இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இது. அப்ப நீங்க இத பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, அந்த மாதிரி வந்து வந்துரும். இதை நல்லா இப்படி வந்து இறுக்கிக்கோங்க. இப்படி இறுக்கிட்டு இந்த ப்ளூ இருக்கும்ல, அதாவது மேல வந்து தனியா தெரியும் இந்த ப்ளூ, அதை எடுத்து இப்படி ஃபுல்லா உள்வயரை சேர்த்து இப்படி விட்டு இந்த பிங்க் எங்கிட்டு போட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இதை விட்டு எடுத்து. சரிங்களா? இப்போ இந்த 2 இது இங்க இருக்கு பாருங்க. இப்ப ரெண்டுக்கும் நடுவுல கேப் நிறைய இருக்கு, ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல கேப் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம எந்த சைடு போடணும் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். அப்ப இந்த ப்ளூவை இதுக்குள்ள விட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவுல விட்டு இந்த சைடு போடணும். இதுதான், அவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான். இப்ப இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி பண்ணணும். இது ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருக்கு, அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இதை விட்டு எடுக்கணும். அடுத்து இங்கிட்டு இதை இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே இருங்க. டைப் பண்ணீங்க அப்பனாதான் வந்து நம்மளுக்கு நல்லா பெர்ஃபெக்டா வரும். இல்லைன்னா உள்வயர் வந்து தெரியும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வயர்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், பட்டனு, பீட்ஸ், ஹூக் எல்லாமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் போடுறேன். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல
நம்மளோட பயோல போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ரெகுலராவும் வாங்கிட்டு இருக்காங்க, புது கஸ்டமர்ஸும் வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க. அவ்வளவுதான், இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுதான் இதே மாதிரி ஃபுல்லா வந்து போடணும். வயர் எவ்வளவு இருக்கோ இவ்வளவு வயர் இருக்குல்ல, இந்த இது ஃபுல்லா போடணும். இந்த இதை ஃபுல்லா போட்டுட்டு நான் உங்களுக்கு இங்க வந்து கொண்டு வரையில நான் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப வந்து இந்த இதை ஃபுல்லா வந்து போட்டு முடிச்சுட்டேன். சரிங்களா இந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு எந்த அளவோ அதை போட்டுக்கோங்க. சோ ரெண்டாவது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கான்னு இங்கேயும் பாத்துக்கோங்க, இங்கேயும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா செக் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி சேமா நீங்க வந்து விடணும். இந்த 2 இதையும் வந்து இப்படி உள்ள விட்டுருங்க. சரிங்களா அடுத்து இந்த 2 இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள விட்டுரும். மாத்தி விடாம இந்த மாதிரி மாத்தி விடாம கரெக்டா இப்படி விடணும். அப்பனாதான் இப்படி வந்து உட்காரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவலா வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம கூடைக்கு சொருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இத சொருகிடும். நல்லா இது வந்து உள்ள வந்து சொருகி, தெரியுதா? நல்லா வந்து இப்படி சொருகிடும். இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சொருகிடும். இந்த மாதிரி இங்கிட்டு 3 மொத்தம் 6 வரும். அதுல வந்து இங்கிட்டு 3 சொருகிட்டு இங்கிட்டு 3 நல்லா இடிக்கணும், டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு. சரிங்களா இப்ப இங்க பாருங்க, இது வந்து ஈக்குவலா வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த வயிறு ஃபுல்லா நம்ம உள்ளக்குள்ள சொருகி விட்டு கட் பண்ணிடணும். சரிங்களா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து சுத்தி இது பண்ணலாம். அப்பனாதான் இந்த மாதிரி நல்லா ஃபிட்டா அப்படி நிக்கும். அது நான் அடுத்த இதுல காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே சொருகிட்டு நான் அடுத்த இதுல காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, ஃபைனலா வந்து நம்ம வந்து இதை போட்டு முடிச்சாச்சு. இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல வயிறு, அதுலயே நம்ம சுத்தி இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம எடுக்கணுமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அடியிலையோ இல்ல 3/4 அடியிலையோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை இந்த மாதிரி இப்படி நேரா வச்சுக்கோங்க. இந்த நாட்டுக்கு நேரா வச்சுட்டு இதை இப்படி சுத்துங்க. இப்படி சுத்தி இந்த சைடு சுத்தி இந்த சைடு எடுத்துருங்க. வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்படி டைட் பண்ணிக்கோங்க ஃபுல்லா சுத்தி. அப்புறம் 2 சைடுமே சொருகி விட்டுறணும். அவ்வளவுதான் ஃபுல் கூடையுமே வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது, நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும், வயர் வந்து இழுக்காது. ஃபைனலி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வந்து சொருகி விட்டுறணும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா டைட்டா இழுத்து சொருகி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.